பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரின் பேரருள் நம் ஒவ்வொருவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபைக்கு எழுதின நிருபத்திலே ஒரு காரியத்தை எழுதுகிறார். கொலோசையர் 2வது அதிகாரம் அதனுடைய 6, 7 வசனங்கள். கொலோசையர் அதிகாரம் 2 வசனங்கள் 6, 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று அவர் எழுதுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம். As you therefore have received Christ Jesus the Lord, continue to live your lives in him, rooted and built up in him and established in the faith, just as you were taught, abounding in thanksgiving என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள், to whom, யாருக்குள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற, one who received Christ Jesus the Lord, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருக்குள் வேர்கொள்ளுங்கள், அவருக்குள் வேர்கொள்ளுங்கள். ஏனென்றால் 4வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, ஒருவனும் வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். I am saying this so that no one may deceive you with plausible arguments. Sorry, I am singing this so that no one may deceive you with plausible arguments. நய வசனிப்பினால், நம்ப தகுந்த வார்த்தைகளால் உங்களை மோசம் போக்காதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அறிவுரை இன்றைக்கு நமக்கும் பொருத்தமாயிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு அதிகமான நயவசனிப்பான பிரசங்கங்கள் எழும்பிவிட்டது, நயவசனிப்பான போதனைகள் எழும்பிவிட்டது. சத்தியத்தை சொல்லுவதற்கு இன்றைக்கு சொல்லுகிறார்கள், சத்தியம் சத்தியம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சத்தியத்தை மறைத்து அவர்கள் தாங்கள் உருவாக்கிய சில கொள்கைகளை இன்றைக்கு பிரசங்கிக்கிறதை நாம் இன்றைக்கு உலகத்திலே அதிகமாய் காண முடியும். ஆகவேதான் இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபையாருக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவனும் உங்களை நய வசனிப்பினாலே வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்றவர் சொல்லுவதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். 4 காரியங்களை இந்த வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டுமாம்? அவருக்குள், 6வது வசனம், அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, be rooted in Christ, கிறிஸ்துவிலே வேர் கொண்டவர்களாக இருங்கள். வேர் கொண்டவர்களாக. வேர் எதற்கு உண்டு? மரத்துக்கு வேர் உண்டு, பெரிய செடி வகைகளுக்கு வேர் உண்டு. வேர் இல்லாத மரம் காற்று, மழை, புயல் வரும்போது அது சாய்ந்து விடும், பலன் கொடுக்காது. ஆனால் எதற்கு அதிகமான வேர் இருக்கிறதோ அந்த வேர் உள்ள மரம் அது சாய்ந்து போவதில்லை, அது நிலையாய் நிற்கிறது, அது பலன் கொடுக்கிறது. உபத்திரவம் வருகிற போது, சோதனை வருகிற போது, வேதனைகள் வருகிற போது சாய்ந்து போகாதபடி நிலை நிற்கும்படி இங்கே சொல்லுகிறார். சாய்ந்து போகாதே, நீ நிற்கும்படி வேர்கொள், வேர்கொள். புரட்டு உபதேசங்களில் சாய்ந்து விடாதே. இயேசு கிறிஸ்துவின் வேத வார்த்தைகள் அடங்கிய வேத புஸ்தகத்திலே நிலைத்திரு, வேத வார்த்தைகளிலே நிலைத்திரு. Be rooted
in Christ, be rooted in the words of Christ. நீ கிறிஸ்துவின் வசனங்களிலே வேர் கொண்டிரு, கிறிஸ்துவிலே வேர் கொண்டிரு என்று ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுவதை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். காற்று வருகிற போது, மழை வருகிற போது, புசல் அடிக்கிற போது சாய்ந்து போகிற மரமாய் நாம் இராதபடி கிறிஸ்துவிலே நாம் வேர்கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தார் அல்லாதபடியாலும் நான் உங்களை உலகத்தினின்று தெரிந்து கொண்டபடியாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். பட் நீங்கள் அதிலே சாய்ந்து விடாதிருங்கள், கிறிஸ்துவிலே நீங்கள் வேர் கொண்டிருங்கள். உலக பொருட்களிலே அல்ல, கிறிஸ்துவிலே வேர் கொண்டிருங்கள். நாம் எங்கே வேர் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அநேகர் உலக பொருட்களில் வேர் கொண்டிருக்கிறபடியினாலே தான் பிரச்சனைகள் வரும்போது சாய்ந்து போகிறதை நாம் காண முடியும். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 மற்றும் 17 வசனங்களிலே நாம் படிக்கிற போது அங்கே சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், அவைகளெல்லாம் அழிந்து போகும் என்று அங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும், அகன்று போகும். ஆகவே நாம் கிறிஸ்துவிலே வேர் கொண்டவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம் ஆண்டவர் இயேசுநாதரே. நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம் அவர்தான். நாம் பாடுகிறோம் அல்லவா, ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா. கவலைகள் மாற, காலங்கள் மாற, கவலைகள் தீர காரணம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா. காலங்கள் மாற, கவலைகள் தீர காரணம் நீர்தான் ஐயா, ஏசையா காரணம் நீர்தான் ஐயா. நம்முடைய கவலைகள் தீர்வதற்கு காரணமானவர் இயேசுதான். ஆதாரம் இயேசுவே. அந்த இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் வேர் கொண்டிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியம் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அங்கே இந்த வசனத்திலே அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் என்று சொல்லுகிறார். கட்டப்பட்டவர்கள், built up in Christ. கிறிஸ்துவிலே கட்டப்படுங்கள். கட்டப்படுவது எது? ஒரு கட்டிடம். கட்டிடம் கட்டப்படும். வேர் எது? எதற்கு உண்டு? மரத்திற்கு. கட்டப்படுவது எது? கட்டிடம். எவ்வளவு ஒரு கட்டடத்திற்கு எவ்வளவு உயரம் தேவையோ அவ்வளவு அதற்கு ஏற்றபடி ஆழமாய் அஸ்திபாரம் போடப்பட வேண்டியது அவசியம். அப்படியானால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவிலே கட்டப்படுங்கள், கட்டப்படுங்கள். அப்ப கிறிஸ்துவிலே கட்டப்படுவதற்கு நமக்கு ஒரு அஸ்திபாரம் தேவை. இந்த கட்டடம் எவ்வளவு உறுதியாய் நிற்க வேண்டுமோ அவ்வளவுக்கு ஆழமாய் அது அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். ஆழமான அஸ்திபாரம். மத்தேயு 7வது அதிகாரத்திலே 24 முதல் 27 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களில் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. 2 வீடுகளையும் அவர் சொல்லுகிறார். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, காற்றடித்தது, பெருவெள்ளம் வந்தது, புயல் அதன் மேல் மோதியது, அந்த வீடு இடிந்து விழுந்தது. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படி அல்ல. காற்றடித்தது, மழை வந்தது, புயல் அடித்தது, எல்லாம் வந்தது. பாருங்கள், இரண்டுக்கும் ஒரே தன்மைதான். காற்று, மழை, புயல் இதெல்லாம் ரெண்டுக்கும் இருக்கிறது. மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் காற்றடித்தது, மழை வந்தது, புயல் வந்தது. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் அதெல்லாம் வந்தது. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்தது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டோம், நமக்கு கஷ்டம் வராது, பாடு வராது, காற்றடிக்காது, புயல் வராது, நெருக்கம் வராது, வெள்ளம் வராது, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். அது தவறு.
உலக மனிதனுக்கும் கஷ்டம் வருகிறது, பாடு வருகிறது, நெருக்கம் வருகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் பாடுகள் வருகிறது, கஷ்டம் வருகிறது, நெருக்கம் வருகிறது, எல்லாம் வருகிறது. உலக மனிதனுக்கும் தேவைகள் அதிகம் உண்டு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் தேவைகள் அதிகம் உண்டு. ஆனால் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இந்த காற்று அடிக்கிற போது, மழை பெய்கிற போது, பெருவெள்ளம் வந்து வீட்டின் மேல் மோதுகிற போது, அல்லது புயல் அடிக்கிற போது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுகிறது, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது நிலைத்து நிற்கிறது. நாம் எங்கே கட்டப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவிலே அஸ்திபாரம் இடப்பட்ட வீடாய் நாம் நிலைத்து நிற்க பவுலடியார் நமக்கு இங்கே சொல்லுகிறார். பவுலார் இந்த அதிகாரம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய நம்பிக்கைகளையும் சமய சடங்குகளையும் பின்பற்றுவது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். குறிப்பாக 8ஆம் வசனம் 9வது வசனங்களிலே நாம் அதை கவனிக்க முடியும். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று அவர் இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படியானால் மனிதர்கள் இன்றைக்கு மாம்சத்துக்கு அடுத்த சட்டதிட்டங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவானது அல்ல என்பதை உணராமல் இருக்கிறார்கள். மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள், சட்டதிட்டங்கள், இந்த உலகத்தின் காரியம், அதில் மேற்கொண்டிருக்கிறோம். பட் பவுலடியார் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தின் காரியத்திலே அல்ல, கிறிஸ்துவிலே மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே மாம்ச சிந்தை கொள்ளாமல், உலகத்தின் காரியங்களிலே நம்மை நிலைநிறுத்தாமல், கிறிஸ்துவிலே கட்டப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். அவரிலே வேர்கொள்ள வேண்டும், அவருக்குள் கட்டப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவருக்குள் நடந்து கொண்டு, கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நடத்தல் என்பது மனித பண்பு. மரம் வேர், கட்டடம் கட்டப்படுதல். ஆனால் இங்கே சொல்கிறார் நடந்து கொண்டு. இது மனித பண்பை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை. நடமாடும் விசுவாசம் நமக்கு தேவை. நமக்கு என்ன விசுவாசம் தேவை? நடமாடும் விசுவாசம், ஆழமான ஒரு விசுவாசம். எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் படிக்கிற போது நாம் இதை கண்டுகொள்ள முடியும். எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் அது இப்படி சொல்கிறது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தையிலே நடவாமல் இருங்கள், விசுவாசத்திலே நடவுங்கள். விசுவாசம் வேர், மண்ணோடு பின்னி பிணைந்துள்ளது. கட்டிடம், அதுவும் மண்ணோடு தொடர்புடைய ஒன்று. ஆனால் இங்கே மனிதன், நடந்து கொள்ளுகிறவன் மனிதன், ஜீவனுடையவன், ஜீவனுள்ளவன், மண்ணுக்கு மேல் நடப்பவன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வேர் மண்ணுக்குள் இருக்கிறது, கட்டிடம் மண்ணினால் ஆனது. ஆனால் மனிதன் கிறிஸ்துவுக்குள் நடக்கிற மனிதன், அவன் மண்ணுக்கு மேல் நடப்பவன். ஆகவே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி, ஆவிக்கு ஏற்றபடி ஆவியினாலே, by the Spirit. கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 5:25 ஆவியினாலே என்று சொல்லுகிறார், by the Spirit. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு அருளி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். அந்த போதிக்கிற அந்த ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்று இங்கே சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம். அப்படி நடக்கிறவர்கள் ரோமர் 8:14 படி தேவனுடைய புத்திரர்கள். கொலோசையர் 4:5 அவர் சொல்லும்போது ஞானமுள்ள நடக்கை என்று சொல்லுகிறார். கொலோசையர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கொலோசை சபைக்கு சொல்லுகிறார். ஞானமுள்ள நடக்கை. எபேசியர் 5:15-16 இதை நாம் படிக்க முடியும். ஞானமுள்ள நடக்கை. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலே நடந்து கொள்ள வேண்டும். இங்கே சொன்னார், கிறிஸ்துவிலே வேர் கொள்ளுங்கள், கிறிஸ்துவிலே கட்டப்படுங்கள், கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள். நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 7வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு என்ற ஒரு வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். விசுவாசத்திலே உறுதி கொள்ளுங்கள். உறுதி கொள்ளுங்கள். உறுதி, ஸ்திரத்தன்மை. ஸ்திரத்தன்மை விசுவாசத்திலே இன்றைக்கு வழுவி போகிற சூழ்நிலையை தான் நாம் காண முடியும். விசுவாசம் விசுவாசம் என்றெல்லாம் பேசுவோம், விசுவாசிகள் என்று சொல்லுவோம். நாங்கள்லாம் விசுவாசிகள். பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, வேதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு சொன்னார், பூமியிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஏனென்றால் விசுவாச துரோகம் நடைபெறுகிற காலம் இந்த இறுதி காலம். விசுவாசம் இழந்து போகின்ற காலம். சிலர் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சேதப்படுத்தினார்கள், விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் இழந்து போனார்கள். விசுவாசத்திலே ஸ்திரத்தன்மை இல்லை, உறுதி இல்லை. விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம், ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது, நமக்கு ஒரு பாடு, நமக்கு ஒரு வேதனை வருகிற போது, நமக்கு ஒரு துன்பம் வருகிற போது, அந்த விசுவாசத்திலே நாம் உறுதி கொள்ளாதபடி வழுவி போகிறோம். ஆண்டவர் சொன்னார், பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு அருமையாய் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார், நீங்கள் விசுவாசத்திலே உறுதி கொள்ளுங்கள். கிறிஸ்துவை நீங்கள் நம்புவதிலே நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். இயேசு என் அஸ்திபாரம், இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே, நேச முசி பாருதல், இயேசுவில் கண்டேன் யானும், நேச முசி பாருதல், இயேசுவில் கண்டேன் யானும். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவிலே வேர் கொண்ட அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவிலே வேர்கொள்ளுதல், அவரிலே நாம் மேற்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி, வேர் உறுதியாய் இருக்கும்படி அவர் அதை நீர் பாய்ச்சி அந்த வேர் உறுதிப்பட செய்கிறார். கிறிஸ்துவிலே கட்டப்படுகிற அனுபவம். ஒரு கட்டடத்திற்கு கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று வைக்கப்பட்டு அது கட்டப்படுவது வழக்கம். அப்படியே நாம் கிறிஸ்துவின் மேல் படிப்படியாய் கட்டப்பட்டு வளர வேண்டும். சிலர் எடுத்த எடுப்பிலே ஒரு குதிப்பாங்க, அதோட கீழே விழுந்துருவாங்க. அப்படி அல்ல, நாளுக்கு நாள் கிறிஸ்துவிலே கட்டப்படுகிற உயர்ந்து வருகிற கட்டடம் உயர்ந்து வருகிற ஒரு அனுபவம். கட்டடம் உயர்ந்து வருவதற்கு ஒரே நாளிலே கட்டி முடிக்க மாட்டார்கள். செங்கற்களை ஒவ்வொன்றாய், கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாய் அடுக்கி வைத்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டின உடனே அதை முடித்து விடுவார்கள். அதிலே தண்ணீர் அடித்து அதை உறுதிப்படுத்தி அதற்கு பிறகு திரும்பவும் கட்ட ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவிலே ஒவ்வொரு நாளும் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள். நாம் மண்ணோடு மக்கி போகுவதற்கல்ல, மண்ணுக்குள் புதைந்து போவதற்கல்ல,
இந்த மண் மீது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு கூட நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மனிதன் மண்ணினால் ஆனவன் தான், ஆனால் மண்ணின் மேல் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். மண்ணுக்குள் போவதற்கு அல்ல, மண்ணின் மேல் நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். நாம் எப்படி நடக்கிறோம்? மண்ணின் மேல் நாம் எப்படி நடக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட நாம் நடப்போமானால், அவர் கரத்தை பிடித்து கொண்டு நடப்போமானால், இந்த மண்ணின் மேல் நாம் நடக்கலாம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொலோசை சபையாருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் நமக்கு தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்கும்படி, அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்தொடர்ந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ரோல் மாடல். ஒரு ஆக்டர் நம்முடைய ரோல் மாடலா இருக்க முடியாது, ஒரு ஊழியக்காரர் நமக்கு ரோல் மாடலா இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய ரோல் மாடல் இயேசு கிறிஸ்துவே. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி ரோல் மாடல் ஃபார் us. நமக்கு ஒரே ஒரு ரோல் மாடல், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் எந்த ரோல் மாடலை பின்பற்றுகிறீர்கள்? ஊழியக்காரர்கள் என்னும் ரோல் மாடலையா? ஆக்டர்ஸ் என்கிற ரோல் மாடலையா? அரசியல்வாதிகள் என்னும் ரோல் மாடல்களையா? எந்த ரோல் மாடல்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? எனக்கு அன்பானவர்களே, சில காலங்களுக்கு முன்பு வாலிபர்கள் யாரை எடுத்தாலும் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், என் வழி தனி வழி, என் வழி தனி வழி. இது ஒருவரை பின்பற்றி அவர் சொன்ன அந்த வாசகத்தை அப்படியே சொல்லி அவரை போல செய்வது. இன்றைக்கு பலர் பெரிய ஊழியக்காரர்கள் பேசுகிறது போல் அப்படி பேசி நடிக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் நிலை நிற்க முடியாது. இங்கே நாம் செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்து, அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவிலே என்று அருமையாய் நமக்கு சொல்கிறார். கிறிஸ்துவிலே மேற்கொள்ளுங்கள், கிறிஸ்துவிலே கட்டப்படுங்கள், கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவிலே உறுதிப்படுங்கள், விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் நீங்கள் மாறுங்கள் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் நாம் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எத்தகையது? விசுவாசத்திலே நாம் உறுதி கொள்வோம். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே, அவர்தான் எனக்கு அஸ்திபாரம். நிறைவாக அவர் சொல்லும்போது இந்த வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவிலே மேற்கொள்ளுங்கள், கிறிஸ்துவிலே கட்டப்படுங்கள், கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள், விசுவாசத்திலே உறுதி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார், ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இந்த 4 காரியங்களை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்தோடே பெருகுவீர்களாக. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஸ்தோத்திரத்தோட எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி நாம் பெருகி கொண்டே போக வேண்டும், தொடர்ந்து முன்னேறி கொண்டே போக வேண்டும். கஷ்டம் வருகிறதா, துன்பம் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, கலங்க வேண்டாம், மாற்று சிந்தைகள் வேண்டாம், ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்கள். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகுங்கள். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7ஆம் வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
ஒரு பாடலின் வரிகள் இப்படி சொல்லுகிறது: என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வள வன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் எனக்குண்டு, எனக்குண்டு, எனக்குண்டு. காக்கும் வல்ல மீட்பர் எனக்குண்டு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இந்த பாடலிலே பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறான், என்ன வந்தாலும் நான் இயேசுவை நம்புவேன், யார் கைவிட்டாலும் நான் இயேசுவை பின் செல்வேன். இந்த அனுபவம் நம்மிலே வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, காற்றடிக்கட்டும், மழை பெய்யட்டும், புயல் வரட்டும், அது நம்மேல் மோதட்டும், அது நம்மை ஒன்றும் செய்யாது. நாம் கிறிஸ்துவிலே வேர்கொண்டிருந்தால், ஆழமான வேர்கொண்டு, கிறிஸ்துவிலே வேர்கொண்டு, வசனத்திலே வேர்கொண்டு நாம் வாழும்போது எதுவும் நம்மை அசைக்க முடியாது. தாவீது ஒரு வார்த்தையை இப்படி சொன்னார் 16வது சங்கீதத்தில்: கர்த்தரை நான் என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என்னுடைய வலது பாரிசத்தில் நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நாம் கிறிஸ்துவிலே வேர்கொண்டிருப்போமானால் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. நாம் கிறிஸ்துவிலே கட்டப்படுவோமானால் எதுவும் நம்மை இடித்து தள்ள முடியாது. நாம் கிறிஸ்துவிலே கட்டப்படவில்லை என்றால் ஒரு நாய் ஏறி சாடினால் அது இடிந்து விழும். ஆனால் கிறிஸ்துவிலே நாம் கட்டப்பட்டிருப்போமானால் அது எத்தகைய கொடிய விலங்காயினும், எத்தகைய கொடிய மனிதர்களாயினும் நம்மை விழத்தள்ள முடியாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவிலே, கிறிஸ்துவின் வசனங்களிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்மை விழச் செய்ய முடியாது. கிறிஸ்துவிலே, கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருக்குள் நடக்கிற போது எவரும் நம்மை குற்றப்படுத்த முடியாது. அவரிலே உறுதி கொள்ளுங்கள். அவரை குறித்து வைத்திருக்கிற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே உறுதி கொள்ளுங்கள். Be firm in the faith of God. கடவுளில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதிப்படுங்கள். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்ன வந்தாலும் நம்புவேன் சொல்லுவோம், என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வள வன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் எனக்குண்டு, எனக்குண்டு, எனக்குண்டு. காக்கும் வல்ல மீட்பர் எனக்குண்டு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அன்பின் ஆண்டவரே, என்ன வந்தாலும் நம்புவேன் என்று சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் அப்பா. உம் கிருபையினாலே நிரப்பும். அவர்கள் உள்ளங்கள் அசையாதபடி ஆண்டவரே உம்மிலே வேர்கொண்டு, உம்மிலே கட்டப்பட்டு உமக்குள் நடக்கிறவர்களாய், உம்மை குறித்த விசுவாசத்திலே உறுதி உடையவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அவர்களை அசைக்காதிருக்கட்டும். நீர் அவர்களுக்கு உமது கிருபை பாராட்டி நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.